இப்பொழுதும் நம் தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். கடவுள் நம்மோடு கூட பேச போகிற நேரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய அன்பின் மொழியக்காரர் நம்ம தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை கட்டி தன்னுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான இந்த நாளை கூட தேவன் தாமே இருக்கின்றார். அவர் தாமே நம்மை படைத்தவர், ஜீவனை தந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த நாளிலும் அவர் நம்மை அழைத்து அவர் நம்மிடத்தில் பேச இருக்கிறார், நினைவுபடுத்த இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கூட அவருக்குள் இருந்தால்தான் இந்த பூமியிலே அவரால் நாம் பாதுகாக்கப்பட்டு ஜீவனோடு வாழ அவர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் பேசுகிற நேரம் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நம் தேவனாகிய கர்த்தர் பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாம் பார சிலுவையில் சுமந்தவர். இங்க வந்திருக்கின்ற யாவரும் கூட யோசிக்கணும். ஏதோ பாடல் இல்லை, தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பாடுகளை அவர் அனுபவித்தார் என்பதுதான். பாடல் யார் வேணாலும் பாடலாம். பாடுகள் பட்டவர் யார்? அவரை நினைவுபடுத்தும்படியாக தான் இந்த பாடல்கள். பிரைஸ் தி லார்ட். கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, பூக்கள் ஆனதையா. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு உன்னேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு, ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு உன்னேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு, பீதாவை இவர்களை மன்னியும் என்று, பீதாவை இவர்களை மன்னியும் என்று முதலாமலர்ந்த மன்னிப்பு, சிலுவையில் முதலாமலர்ந்த மன்னிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே.
இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று, இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு, இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் அரங்கிலே. ஈண்டெடுத்த அன்னை துடிக்க கண்டு ஈண்டெடுத்த அன்னை துடிக்க கண்டு உன் இதயத்திலே பாச உணர்வு கொண்டு ஸ்ரீயே ஆதரவும் மகனின்று, ஸ்ரீயே ஆதரவும் மகனின்று பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பு, தாய் பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் கைவிடப்பட்டோரை காக்க வந்தீர், மாங்கற் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தீர். கைவிடப்பட்டோரை காக்க வந்தீர், மாங்கற் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தீர். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தனிமையில் மலர்ந்த தவிப்பு, தனிமையில் மலர்ந்த தவிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் அரங்கிலே. ஜீவ தண்ணீர் வரும் கண்மலையே, வாங்கப் பாவத்தை போக்கும் உன்னிலையே. ஜீவ தண்ணீர் வரும் கண்மலையே, வாங்கப் பாவத்தை போக்கும் உன்னிலையே. தாகமாய் இருக்கிறேன் என்றுரைத்து, தாகமாய் இருக்கிறேன் என்றுரைத்து ஆத்ம தாகத்தால் மலர்ந்த தலைப்பு, ஆத்ம தாகத்தால் மலர்ந்த தலைப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் அரங்கிலே. தொடர்ந்தது பாவம் உலகத்திலே,
முடிந்தது ரட்சிக்க சிலுவையிலே முடிந்தது எல்லாம் என்றுரைத்து முடிந்தது எல்லாம் என்றுரைத்து புதுமையாய் மலர்ந்த பூரிப்பு புதுமையாய் மலர்ந்த பூரிப்பு கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே பாவியை மீட்க வந்தவரே பாவியை மீட்க வந்தவரே தூய தேவனின் ஆவியை தந்தவரே உம் கரங்களில் ஆவியை தந்து விட்டேன் கரங்களில் ஆவியை தந்து விட்டேன் உன்னதத்தில் மலர்ந்த உன்னதமாய் மலர்ந்த கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஈவ பூக்கள் ஆடதையா அது ஈவ பூக்கள் ஆடதையா அல்வார் என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கள் பூத்ததையா. Praise the Lord. தேவனுக்கு பிரியமா தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் பட்ட அந்த பாடுகளை நினைவு கூறும்படியா தேவனுக்கு பிரியமானவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உணருங்க. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் ஒன்றும் இல்லை. நினைத்து பார்த்தா சாப்பிடுறத சொல்லுவாங்க நிறைய பேர், இது வரைக்கும் தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாமே எது வரைக்கும்னா கொஞ்சம் வரைக்கும் தான். மிஞ்சி போனால் 100 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் பலத்தோடு இருக்க முடியுமா? எப்படி இருக்காரு? ஆக்டிவா இருக்காரா? தட் மீன்ஸ் என்னன்னா எல்லாமே செயல்படக்கூடியதா இருக்கணும். இதுதான் எத்தனை பேர் அப்படியா இருக்கிறான்? நிறைய பேர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு ஆடிய ஆட்டம் என்ன, கூடிய கூட்டம் என்ன, நிறைய தொகையார இருக்க ஞாபகம் இல்லை. அப்படித்தான் வீடு வரை உறவு, வீதி வரை அந்த மனைவி, காடு வரை பிள்ளை, அன்று சொன்னது கடைசி வரை யாரோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஒருவரே. பாடியவர் எழுதியவருக்கு தெரியல நினைக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதனால் வந்த யாவரும் கூட நீங்க யோசிங்க, நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதை மாத்திரம் யோசிச்சு அவர் சொல்லும்படி கேட்டு நடந்தால் போதும். முகதாட்சணை வேணாம். சொந்தமாச்சு, பெண்ணாச்சு, பிள்ளையாச்சு, மனைவியாச்சு, எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே உன் சிலுவையை சுமந்து வர கடவார். தேவன் சொல்லுகிறான். சும்மா நிறைய பேர் கேட்கறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணணும், எது பண்ணணும். நீ கொஞ்ச காலத்துல என்ன பண்ண போற?
இந்த உலகத்தை விட்டே போவார். ஆனால் நீ போகாமல் மரித்தாலும் மீண்டும் நீ ஜீவனோடு இருக்க உன்னை மறுபடியும் எழுப்பி தேவனோடு 1000 ஆண்டுகள் யோசனை பண்ணி பாருங்க. உண்மையாக எங்கும் ஓடி மறைந்து விடாதபடி கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தார். எல்லோருக்கும் தெரியும் ரொம்ப உண்மையாக என்ன சொன்னாலும் சரி, அவங்க காரியத்தை கரெக்டாக இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனை அவர்கள் செய்வதில்லை. நம்ம பேசுறதுன்னா ஒளிபரிக்கிற மூலியமா ஒரு சிலருக்கு என்ன நியூசன்ஸ் சொல்லுவாங்க, மீன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களே தெரியல அவங்களுக்கு. அப்ப நம்மள சொல்லலாம், தேவன் சொல்லுகிறார், நீ அறிந்த இந்த சத்தியத்தை என் ஜனங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாய் நீ போதனை செய். அதனாலதான் இந்த காரியம், இல்லைன்னா தேவையில்லை. வந்த யாவரும் கூட உணரணும். இந்த நாளிலும் லூக்கா 9:35. அப்பொழுது இவர், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இயேசு தாமே அவருடைய ஜனங்களுக்கு எல்லோரும் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஆதலால் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அந்த சமயத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நாம் அனைவருக்கும் கூட இது தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். எதற்காக வந்திருக்கிறோம்? துக்கங்கள், கவலைகள், ஏமாற்றம், தேவைகள் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும், குணமாக வேண்டும். நிறைய காரியங்கள் ஆண்டவரை நினைத்து அவர் எனக்கு இதிலெல்லாம் நன்மை செய்வாரா, என்னை விடுவிப்பாரா, என் துக்கத்தை மாற்றுவாரா, என் கண்ணீரை துடைப்பாரா, இந்த கடவுளாகி இயேசு என்று நிறைய பேர் நம்பி வந்திருக்கலாம். இவர் ஒருவரே மெய்யான தெய்வம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவர்கள் நம் தேவனாகிய கர்த்தருடைய காலின் பாதத்திற்கு கீழே என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிக்கணும், நாம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? இந்த இயேசுவால முடியுமா? நிச்சயம் முடியும். இவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இவராலே கூடும். அப்ப இதை மாத்திரம் நினைக்கணும், எல்லாம் இவராலே கூடும். இவர் ஒருவராலே கூடும். இவரிடத்தில் வேறு எவரும் இல்லை. இவர் தனியாகவே இருக்கிறார். இவரே நம்முடைய தேவன். அப்ப யோசிக்க, இந்த கடவுள் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பதை போல ஒரு தோற்றம். அப்ப இவரால செய்ய முடியும். நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்போ மனம் திரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மனம் மாறுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொருத்தரும் இருந்தோம் என்று எண்ணி பார்த்து, இப்போ இந்த இயேசுவாகிய தேவனை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன், இவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைப்பவர்கள் மனம் திரும்புதல், அதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதெல்லாம் பொய் பேசாமல் நல்ல பார்வை, நல்லதை செய்யும்படியாய், நம்மால் முடிந்தால் நன்மை செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது, இப்படி மனம் மாறும்படியாய் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். நிறைய பேர் ஆபிரகாம் தகப்பன், ஆனா ஆபிரகாம் தேவனுக்குள்ளே எப்படி இருந்தார்? தன்னை எப்படி அவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து
ஒரே ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்று தன் மகனை கூட பலி கொடுக்க அவர் தயங்கவில்லை. அப்படின்னா தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் செய்ய அவர் வாஞ்சித்தார், செய்தார். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். அவரால் எல்லாம் முடியும். அப்ப யாருக்கு செய்வார்? அதுதான் மிச்சம். எல்லாம் அவரால் செய்ய முடியும். யாருக்கு செய்வார்? அவரை நம்பி, இவர்தான் மெய்யான கடவுள், ஜீவனுள்ள கடவுள், என் பாவங்களையும் இவர் சுமந்து என்னை விடுதலையாக்கினவர் என்பதை உணர்கிறார்களே. அந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நமக்காக நம்மையே நோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் காண்கிற தேவன். யோசித்து பாருங்க, வேற எந்த தெய்வமாவது அப்படி இருக்கா? அந்த தெய்வங்களை பத்தி இது போல சொல்லி இருக்காங்களா? ஜனங்களுக்காக அவங்க தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, அவங்களுடைய கண்கள் எல்லாம் மக்கள் மீதுதான் இருக்கின்றது என்று எந்த புத்தகத்திலாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? இந்த ஒரே ஒரு புத்தகம், தேவனுடைய ஆகமங்கள் அடங்கிய தேவ ஆகமங்கள், இதுல மாத்திரம் தான் சொல்லப்பட்டு இருக்கு. வேற எதிரையும் சொல்ல முடியாது. இவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அப்ப இந்த தெய்வம் தான் நல்ல தெய்வம். நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு இதை செஞ்சினா நான் செய்வேன்னு சொல்லவே மாட்டார். அப்ப இந்த தெய்வத்தை தான் நம்ம ஏற்றுக்கணும். யோசிச்சு பாருங்க. அடுத்து வாசிங்க. 8 அடுத்து 9 நான் வாசிங்க. கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமா, எல்லாருக்காகவும் என்ன பண்றது? நம்மை மரம் என்று உதாரணமாக சொல்லுகிறார். இந்த மரமாகப்பட்டது நல்ல கனியை கொடுக்கலன்னா வெட்டப்படும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, முருங்கை மரம், அதுல கம்பளி பூச்சி நிறைய ஏறிடும். காய் கொடுக்கும், அதுல இலை இருக்கும், ஆனா கம்பளி பூச்சி 1-2 100க்கு மேல இருக்கும். நான் பார்த்துருக்கேன், எங்க அம்மா வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த முருங்கை மரத்துல என்ன சொல்லுவாங்க, மெயினா இதை வெட்டி நம்ம இதை, ஐயோ நிறைய கம்பளி பூச்சி நிறைய இருக்கு. அப்படியே நிறைய ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு இலையிலும் நிறைய பூச்சி, குறைஞ்சது 200-300 பூச்சி இருக்கும். அதை வெட்டினாதான், அதை வெட்டி என்ன பண்ணுவாங்க, தீ போட்டு எரிச்சிடுவாங்க. அதனால அந்த முருங்கை மரம் நான் இருக்கும்போது அப்போ சொல்லி எடுத்துட்டாங்க. நானே அதை பண்ணியிருக்கேன். அந்த மரத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? வெட்டப்படும். அது கனியை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பூச்சிகள் நிறைய அரிச்சு அதை அந்த கனியை சாப்பிடணும் எனக்கு விருப்பம் இருக்காது. அதுபோல ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன்? மனம் திரும்புவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு மார்க்கு எடுங்க. மார்க்கில் தான் நினைக்கிறேன் நான். பிரைஸ் லார்ட். மார்க்கு 16 12-16 தெரியல, பார்ப்போம். ஆ 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்னது? விசுவாசம் உள்ளவனாகி. என்ன விசுவாசம்? இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் என்பதை விசுவாசித்து விரும்பி ஆசைப்பட்டு இந்த கடவுளை, அதுதான் விசுவாசம் உள்ளவனாகி, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம்.
அப்பதான் அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை உண்டு. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நன்மை உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று, இவர் கடவுள், இவர் ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக அவர் நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நம்மை விடுதலையாக்கினார். அது மாத்திரமல்ல, அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்தார். எந்த தெய்வம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜனங்களுக்காக அந்த தெய்வங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், எத்தனை தெய்வங்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன் ரத்தத்தினால ஒவ்வொரு ஜனங்களையும் சுத்திகரித்தார், பாவத்தை மன்னித்தார், சிலுவை சுமந்தார். நமக்காக ஜீவனை விட்டு அவர் சொன்னபடி 3வது நாளில் உயிரோடு எழுந்து தன் சீசர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்து பிறகு பரலோகத்திலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்துரை செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இயேசு ரொம்பவும் நல்லவர், இவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு துன்பம் இல்லை. அடுத்து லூக்கா 6:43, 4, 5. அந்தந்த மரம் அதினதின் கனியினாலே அறிக்கை 43, 44, 45. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் கொஞ்சம் இருதயத்தில் நிறைய வேதனை, துக்கம், மன உளைச்சல் இருந்தா என்னமோ பண்றது, என்னமோ செஞ்சேன், எல்லாம் அப்படியே மனமுடைந்து பேசுவது போல் இருப்பாங்க. என்ன இருக்கோ அதை நிமித்தமாய்தான். பொதுவாக சொல்லுவாங்க, பானையில தான் அகப்பையில வரும். பானையில என்ன இருக்கோ அதை நினைத்து அகப்பையில எடுக்கணும்னு நினைச்சாதான் அது வரும். பானையே விரும்பியா இருக்கும்போது அகப்பையை போட்டு போட்டு உள்ளே சுரண்டினாலும் அகப்பையும் பானையும் ரெண்டுமே தேயும். அதுபோல நாம் யோசிக்கணும், கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க வேண்டும். நல்ல மரமானது நிச்சயமா கெட்ட கனி கொடுக்கவே கொடுக்காது. நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளே அவர்களுடைய விருப்பத்தின்படிதான் வளர்ப்பார்கள். அப்போ பெற்றோர்கள் ஏற்ற பிள்ளைகள். உலகம் எப்படின்னா இருக்கட்டாங்க, ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் இப்படித்தான் இருக்குதா, இருக்கும் சூழ்நிலை இப்படித்தான் இருக்குது என்று சொன்னால் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு தூர சென்று தங்களையும் தன் பிள்ளைகளையும் என்ன பண்ணுகிறாங்க, பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அது எங்க இருக்குன்னு சொன்னா உலகத்தின் நிமித்தமாக நல்லவர்கள் இருக்கும் இடம். என்ன நல்லவர்கள்? தீய வார்த்தை பேசாதபடி, அவதூறு சொல்லாதபடி, புறம் கூறாதபடி, தான் உழைத்ததை தான் மாத்திரமே சாப்பிடணும், தன் சொந்தங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களோடு நாம் அங்கே போய் வீடு இருக்கலாம் என்று சொல்லுகின்ற நல்ல காரியம், நல்லவர்கள் இருக்கும் இடம். உலகத்தின் நிமித்தமாக சில பேர் கிராமங்களுக்கு போய் அங்கே நிலங்களை வாங்கி ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வாங்கி அங்கே தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொண்டு தன் பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்வார்கள். அங்கே எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் இந்த பேர்கள் போயிருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடை இருந்த வீடு கோவிந்தன் என்ற என்னோட நண்பர். அவர் இங்கிருந்து வேற ஊருக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு நல்லா வசதியாக அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சு தங்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் நல்லபடியாக படிக்க வைத்து ஃபாரினில் செட்டில் ஆன மாதிரி
அவங்க பிள்ளைகளை அனுப்பி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டார். என்னால் போகும்போது இன்வைட் பண்ணார் அவர். உதாரணத்துக்கு ஏன் ஐயோ வேணாம் சார் நான் எப்படியோ இருந்துட்டேன். யோசித்து பாருங்க. இந்த பகுதியில் இருந்தவர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க பையன் மட்டும் மெடினில் இருக்கான், நல்ல வருமானம். அவங்க பொண்ணும் அப்படி தான் அப்ராடு போயிருக்கு. ஒரு பெண்ணு மட்டும் அவர் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த இடம் வேணாம் சார், ஐயோ ரொம்ப மோசம் சார். தெரிஞ்சுக்கிறாங்க, பழகாதான் தான் தெரியும். சபை மக்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்காகவும் ஒருத்தரையும் விடுறது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் நினைவுபடுத்தி தேவனிடத்தில் அறிக்கை செய்து பிறகுதான் எத்தனை பேர் இருந்தீங்களோ அத்தனை பேரைக்கும் தேவனுடைய கரம் உங்களை தொடும்படியாய், ஒருவேளை உங்களுக்குள் அசுத்த ஆவிகள் இருக்குமானால் அவைகளை முதலாவது விரட்டி, அவைகளை துரத்தி, அவர்களை கட்டி, இவர்களுக்குள்ள இனி உனக்கு வாசம் இல்லை ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி அவர்களை துரத்தி, பிறகு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய்தான் நாங்கள் தேவனிடத்தில் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறோம் இன்று வரை. யோசித்து பாருங்க. ஏன் அவர் என்னைய மனைவியும் நம்பி உங்களை எங்களிடத்திலே ஒப்புவித்து இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு உங்களை அவருக்குள் நடத்துவோம் என்று எங்கள் மீது நம்பிக்கை வைத்ததினால அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்புங்க, அவர் நல்லவருங்க, அவரையே நோக்கி பாருங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நிச்சயம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றோம். வேற என்ன கேட்குறோம்? எங்களுக்கு ரொம்ப பசியாகுது, ஏதாவது செஞ்சால் கொடுக்குறீங்களா? நான் சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்புறமா பேசுகிறோம்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் நீங்களாம் பயந்துட்டு இப்போ இன்னைக்கு யார் மேலே சீட்டு விட தெரியலையே, அவர் ஏதாவது நம்மளை செஞ்சு வர சொல்லுவாருன்னு ஒரு பயம் இருக்கணும். ஒன்றுமே இல்லையே, அப்போ நீங்கள் தைரியமாக வரலாமே. இதுதான் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையாய் வந்து என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் வந்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தை தான் நான். தேவனே சொல்லுகிறார் யோவான் 1:1 அந்த வார்த்தை தான் நான். அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உணர்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன்படி செய்தாலே நான் சொல்லுவதை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அந்த வார்த்தையின் மூலமாய் நான் உங்களை தெரிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா யாருக்கும் அதை கேட்கறதே இல்லையே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனா இருதயத்தில் இருக்கிற நல்லவைகள் கர்த்தர் நிமித்தமாய் அந்த இருதயத்தில் உள்ளதை அவனை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நினைவினால் அவனவன் வாய் பேசும். இப்போ கர்த்தரை நாம் அறிந்திருந்தால், அவரை விரும்பினால், அவர் அதிகமாக நேசித்தால், அவருடைய வார்த்தைகளால் இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கப்படும் போது அவரை குறித்து தான் பேசுவோம். வேற வேலையே இருக்காது. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? அப்படித்தான் இருக்கணும்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த தேவன் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும். இன்னும் பாருங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண் மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கிறது.
கர்த்தராகிய தேவனை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் நிமித்தமாய் அவரிடத்திலே நாம் கேட்டவைகள் நமக்கு கிடைக்கப்படும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடுறது. மண்ணை தோண்டி 5 அடி போடுங்க, 6 அடி போடுங்க, 7 அடி போடுங்க, 10 அடி போடுங்க கடற்கால் அப்படின்னு போடுறவங்க இருக்காங்க. 20 அடி கூட 25 கூட கடற்கால் கீழே போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் போட்டு பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய தூண்கள், நீ பெரிய பெரிய பிரிட்ஜெல்லாம் இருக்குன்னா அந்த தூண்கள்லாம் எப்படி அந்த கடல்லையே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழம். அதுக்குள்ளலாம் பில்லர் போட்டு ஜல்லியை கொட்டி அதை திடப்படுத்தி இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? பாலம் கட்டணும் அப்படின்னு கட்டிட்டு தான் இருக்காங்க. அப்போ பூமியின் கீழே போடப்படுகிற அந்த அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறாங்க. எத்தனை அடி போடணும்? நீ எத்தனை அடினா போட்டுக்கோ, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீ எத்தனை அடி போட சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து சம்பளம். நீ அத்தனை அடி போட்டால் அதுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் தேவைப்படும். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கா? உங்களை பார்த்தா இல்லாத மாதிரி தெரியுது. இருந்தால் உங்கள் விருப்பம் தாங்க. நாங்கள் கூலிக்கு வேலை செய்வோம். 10 அடி போட்டோமா எவ்வளோ ஆகும்பா? அது ஆகும். 10 அடி எத்தனை இது போட போகிறீங்க? ஒரு 4 சதுரம் போடணும்பா, 4 கிரவுண்டு. அது எப்படியும் ஒரு 5 லட்சத்துக்கு வந்துடுங்க. எது? கடற்கால் போடுறது. அப்புறம் மீதி கட்டுறது நிறைய பேருக்கு தெரியல. கடற்கால் போடணுன்னா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்துருக்கேன். பள்ளம் போடுறாங்க, 1 அடி அகலம் எடுக்கிறாங்க, 2 கல்லாக கட்டுறாங்க, அதை அப்படியே தூக்கின்னு வராங்க. சில பேர் ஒத்த சேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 அடிக்கு என்ன பண்ணணும்? ஐயா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேஸ்திரி இருக்கார். 2 அடிக்கு போட்டு அதை 1.5 அடிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் 1 அடிக்கு போட்டு 1 அடியில் வந்து 3/4. கரெக்டுங்களா? அப்படி கட்டினா அஸ்திவாரம் எப்படி இருக்கும்? ஓஹோ! அது காத்தடித்தாலும் மழை அடித்தாலும் வெள்ளமே வந்தால் கூட அந்த இடம் அசைக்கப்படாது. இது உதாரணம். எத்தனை பேர் அப்படி கட்டுறாங்க? நான் கூட அப்படி கட்டல, 1.5 போட்டு தான் நான் கொண்டு வந்தேன். தெரியும், ஏன்னா பணம் அவ்வளோ ஆகுது. பணம் இல்லை. 1.5 போட்டு என்ன பண்ணலாம்? 1 வந்து 3/4 போடுங்க. அப்படி தான் நான் பண்ணிட்டேன். அதை பிரித்து பீம் போடும்போது அப்படி தான் 4 அடி, சில கடைகள்லாம் 5. அதை எடுத்து அது பேஸ்மெண்ட்டு கொண்டு வந்து அதுக்கு மேலே பிரித்து பீம் போட்டு 1 அடி கொண்டு வந்து 1 அடியில் 3/4 போட்டு அந்த 3/4 எங்கெங்கே பீம் வரணுமோ அந்த பீம் 12 mm 10 mm. இப்போல்லாம் 8-10 போடுறாங்க, 12 போடுறாங்க. அப்போல்லாம் 6 தான். 6 mm 10 mm இது 2 போட்டு இல்லாத என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் தெரியாமல் பட்டாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க 10 mm 12 mm பீமை அப்படி போடுவாங்க. 4 கம்பியாக போகிறது என்ன பண்ணுவாங்க? ஒரு 9 கம்பி வர மாதிரி, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, 6, 7, 8 கம்பி வர மாதிரி போட்டு பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ கடகாலே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேணும்னு தான் என்ன பண்ணணும்? கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கோம். என்னம்மா கடகால் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறோம்மா? போட்டுக்கிற இப்போ கட்டுறதுக்கு வேணுமே. ஆனால் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. என்னை கட்டினவங்கலாம் சொன்னாங்க, மண் சிமெண்ட்டு செங்கல்லாம் கொண்டு வரும்போது அண்ணாச்சியாக ரவி தான் கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே போய் நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் சொல்லுவாங்க, வேணா கேட்டு பாருங்க. அசோக்னா தெரியும் அவங்களுக்கு. நான் எவ்வளோ சொன்னேன், அவர் கேட்கல. இந்த இடத்துல போய் இவ்வளோ பணம் போட்டு கட்டுறாரு. நான் அதுக்காக கட்டலை, சபைக்காக கட்டல. சபை இங்கே அமைய வேண்டும் என்பதற்காக கட்டினேன். படிங்க. வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. தேவன் மேல நம்பிக்கை நமக்கு, அவர் மேல எல்லாம் வச்சு அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பானம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல பழைய ஜூஸை கொடுப்பேன்.
அதை குடிச்சாலே இழைப்பாரு. இப்போ வந்து பாருங்க, வெளியே போயிட்டு வந்தவங்களாம் இன்னுமே கேட்க மாட்டாங்க. வெளியில் சொம்பில் தண்ணியை தான் வச்சு அலைங்க யாரும் நடக்கல. தண்ணி என்ன பண்ணோம், காலில் ஊற்றி தலையில தெளித்து முகத்தை கழுவி அந்த மிஷின் சூடாக இருக்கிறத முதல்ல என்ன பண்ணுறாங்க, டவுன் பண்ணுறாங்க. இந்த சூடெல்லாம் தணிஞ்சிடும். அப்படியே உட்காரு உள்ளே கூப்பிடுறது. அப்புறம் நான் விவசாயம் பிரகாரமாக சொல்கிறேன், அப்படியே திணியில் உட்காந்து ஒரு மோரோ கூழோ என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தில், அது சட்டியாக கூட இருக்கலாம், ஜோடுதலையாக கூட இருக்கலாம், என்ன அது ஜோடுதலையாக கூட இருக்கலாம். அதில் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் ஏற்கனவே சூடு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. இதை குடித்த உடனே அப்படியே சுவாயிடுவார். என்னக்கா எப்படி பாருங்க பயணம் ஒன்றும் இல்லைக்கா, வெயில் பேச்சு எப்படி இருக்குது, சாப்பிட்டா இருக்காரு. அவர் சொல்லுவார், இவங்களுக்கு தெரியும். வெளியே போயிட்டு வருகிற மனுஷனுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் புத்தியுள்ள ஸ்திரீகளும் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் சொந்தக்காருக்கோ உன்னை நேசிக்கிற உன் கணவனுக்கோ உன்னால் முடிந்ததை நீச்சி தண்ணி, அது என்னவா நீச்சி தண்ணி, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இல்லாதவங்க அந்த தண்ணியை கலக்கிட்டான் குட்டு. ஐயா நீ சொல்லலாம் கரெக்டாக குட்டாந்தாலும் என் மேலேயே ஊற்றுவான். அதை கஞ்சி தண்ணியை குடி என்ன நினச்சினுக்கிறேன் என்னன்னு கேட்பான். இதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. இப்போலாம் நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் கஞ்சி தண்ணி குடிக்கிறாரு. மோர் போட்டும் குடிப்பேன், மோர் இல்லாமையும் குடிப்பேன். கஞ்சி தண்ணினா ரொம்ப, கஞ்சியும் சாப்பிடுவேன். நேற்றும் சாப்பிட்டேன், 2 நாளைக்கு ஒன்று பண்ணிக்கிறேன் கஞ்சி. அதுக்கும் சாப்பிட்டேன், மனைவி வச்சு கொடுப்பாங்க. நான் கேட்பேன் கஞ்சி கொடு. ஆனால் கஞ்சியில் அவ்வளோ சத்து இருக்குங்க, உங்களுக்கு தெரியல. மண் பாத்திரத்தில் அந்த சாதத்தை, எல்லா அரிசியும் இல்லை, ரேஷன் அரிசி ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி. இதில் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க சமையல் செய்து சாதத்தை, இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ட மிச்சம் சட்டியிலையோ கண்சட்டியிலையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் முடிஞ்சால் மோர் தயிர் ஊற்றி, சின்ன வெங்காயம் அதுக்கெல்லாம் எங்கே போக வேண்டாங்க, நிறைய லோட் படுது, 30 ரூபா 35 ரூபா ஒரு கிலோ. அதை போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரே இருந்தால் கூட சரி, அது இன்சுலினை தரும். ஐயா கஞ்சியே குடிக்கிறதுல நிறைய பேர் பயம் காய்ச்சாங்க. ஐயா கஞ்சி குடிச்சா, கஞ்சி எப்படி குடிப்பேன்னா சாப்பாடு குக்கரில் செஞ்சு அதில் தண்ணியை ஊற்றி, அந்த குக்கரில் இருக்கிற தண்ணி என்ன ஆகுது, வடியாது. சாதத்தோடு அந்த தண்ணியை அப்படியே செஞ்சிச்சுன்னா அப்போ சூடு கண்டிப்பாக என்ன ஆகும், வரும். நான் சொல்கிற மெத்தடு வந்து கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் கேரளா அரிசி, அங்கேயும் கைக்குத்தல் இருக்குது. அந்த மாதிரி அரிசி விற்கிறாங்க. என்ன மிஞ்சி போனால் அது 110 ரூபா, 120 ரூபா, 150 ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அந்த மாதிரி அரிசி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையே கட்டு ஃபுல்லாக கட்டிட்டு பெயருக்கு தெளிவாக இருக்கு இருக்குதுமா மாத்திரை ஏன் சாப்பிட்றேன்னு எவ்வாறு நீ சாப்பிட்றது வேஸ்ட்டு. அது ஈக்குவலுக்கு ஈக்குவல். எந்த அளவுக்கு பால் 1 கிலோ வாங்குறோமோ 1 லிட்டரு, அந்த ஈக்குவலுக்கு தண்ணியை ஊற்றுறோம். இப்போ 2 லிட்டர் பால் ஆகி போச்சு. இதாவது இருக்குமா அதில் அந்த 1 லிட்டர் பாலில் தண்ணியே சேர்க்காம அதை சூடு பண்ணி சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். யார் அப்படி செய்கிறான்? இப்படியே நான் லெசன் எடுத்துருந்தா எப்போ நான் மெசேஜுக்கு போகிறது? நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க, நானும் உங்களோட சேர்ந்து இருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. நான் அப்படி உஷாராக தான் இருக்கேன். நீ உஷாரானது தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த உஷார். அது என்ன? ஜாக்கிரதை, எச்சரிக்கை, அலாட். நம்ம எல்லாத்தையும் எப்படி இருக்கோம்? விழிப்போடு இருக்கிறோம். கத்தருக்குள் இருக்குதான். தனியாக இருந்ததுலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க அவர் நல்லா புத்திசாலி தான், உஷார் தானே. ஒன்றுமே இல்லையே. உலகத்தை நிமித்தமாக போற்றப்பட்டவங்க போல நல்லவங்க போல காலப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் நிமித்தில் பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. தேடி பார்க்குறது ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாத என்ன
ஒன்றென்ற அவர் எனக்குள்ள வந்த பிறகு எத்தனையோ ஒன்று. நல்லா யோசிக்கணும். சும்மா வெறுமையாக டைம் போனதுக்காக இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு. அடுத்த வாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் மெசேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன், லிங்க் பண்ணிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். போது சாமி முடிச்சுட்டியா, மணி என்ன ஆகி போச்சு? போகுது அம்மா முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். முடிச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும். ஏதோ வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி பண்ணாதான் சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஜாலியாக இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி? தினந்தோறும் பாடம் இருக்குது. உடைக்கிறது பாடுதான், என்ன பண்ணுறது? உபத்திரவம் தான், வேதனை தான், துக்கம் தான். நிம்மதியாக போய் வேலை செய்கிற மாதிரி இல்லையா? அப்படி வேலை செய்யணும்னா எப்படி பண்ணணும்? நாம் தனியாக அந்த தொழிலை நாமளே செய்யப்படும் போது ஓனர் எந்த வேலை செஞ்சாலும் அதை பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும். இல்லை இது ரிப்போர்ட் சரி காஃபி ஆகிடுச்சாலும் காஃபி கொடு இங்கே போட்டு அப்போ ரெஸ்ட்டு. ஹாட்டில் வச்சு வேலை வாங்குறாரு, செய்யலாம். யூடியூப்ல எத்தனையோ வேலைக்கு போகிறான். கொஞ்சமா குடும்பம் அவன் சொல்கிறான், ஒரு 2000 போட்டால் போதுங்க, வீட்டிலே வேலை செய்யலான்றான். யூடியூப்ல 5000 சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்றான். வீட்டில் எதுவுமே இல்லையா? நானே 12 தானே வச்சுருக்கேன், அதில் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது தான். அதனால தான் நம்ம வேலைக்கு போகிறோம். சரி, வேலைக்கு போகிறல அங்கே ஒழுங்காக செய்யணும்னா அடையாங்க அவன் பண்ணுற எனக்கு கொடுக்க வேண்டிய கூலியை பாதியாக அவன் இது மீதியை தான் எனக்கு தரான். என்ன பண்ணுறது? உலகம் அப்படி தானே இருக்குது. ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எத்தனை பேர் ஆட்கள் வேணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி எத்தனை பேருக்கு சொல்லி அவங்கள ரெடி பண்ணி கூட்டின்னு போகிறவங்களுக்கு ஒரு காரியம் வேணும் தானே இல்லையா? விவசாயத்தில் பொருள் நல்லா விளையுது, முடிக்கிற விவசாயத்தில் நிறைய பொருள் வருது. அதை விவசாயி என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர்கிட்ட கொள்முதல் கொடுத்துட்றாங்க. அவன் அதுக்கு ஏற்ற பணத்தை அப்போ கொடுக்குறான். இல்லை அவங்களுக்கு தெரியும் அந்த ஓனர் வந்து சரக்கு போன பிறகு கொடுப்பாருன்னு. அவன் உங்ககிட்ட ஒரு விலை வாங்கி அவன் பஜாருக்கு அனுப்பும்போது அங்கே ஒரு விலை விற்கிறான். அங்கே லோடு போன பிறகு அதை கேட்டவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு எனக்கு சரக்கு வேணாம், எனக்கு கொடுக்க போகிறல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறான், சரக்கு வந்துருக்கு, எனக்கு 2000 ரூபாய் வேணும், மேலே 2000 ரூபாய் கொடுத்து சரக்கு நீ எடுத்துக்க. வியாபாரம் பண்ணிட்டான். ஒன்றுமே இல்லைன்னா ஆகிப்போச்சு. 2000 ரூபாய் வாங்கிக்கணும். அதான் லோடிங் அன்லோடிங். இங்கேருந்து லோடு இருக்கும், இதை எடுத்து வந்து அந்த லாரியில் ஏற்றணும், அதுக்கு ஒரு 5 பேர் கூலி. அப்போ லோடிங்க்கு என்ன பண்ணணும், ஒரு கூலி, அன்லோடிங்க்கும் ஒரு கூலி. நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் இதில் என்ன சால்ட்டு கொட்டுறதுலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்போ அப்படி பண்ணுவாங்க. அங்கே மேஸ்திரி பெரிய ஆளாக இருப்பார், அவர்கிட்ட எப்படியோ ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவரே பிரித்து விடுவார். வேகன் வந்துடும், அங்கேருந்து அந்த வேகன்லேருந்து எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே வந்துட்ட பிறகு அந்த உரியவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பணம் அந்த வேன்லேருந்து இங்கே இறக்கி பட் இங்கேருந்து இன்னொரு வேனில் ஏற்றி அவருக்கு அனுப்புறதுக்கு டபுள் கூலி. எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது அந்த மாதிரிலாம் திறமை இருக்கிறவங்க கூட நிறைய படிக்கிறாங்க. நாட்டுப்படத்தில் அப்படி தான் இருந்து ரோடு வரும், அதுக்கு ஒரு கூலி, அதுக்கு ஒரு 10 பேர் வைப்பாங்க. அந்த 10 பேர் மேலே ஒரு கமிஷன். அந்த வேலை முடிச்சவனே அப்படியே என்ன பண்ணணும், அன்லோடிங் பண்ணுறது இன்னொரு வேகன் இருக்கும், அதில் போகும். இப்படி தான் நிறைய நாட்டுப்படத்தில் வேலை செய்கிறவங்க நல்லாவே இருந்தாங்க. மேஸ்திரியும் சரி, கூலி வேலை செய்கிறதும் சரி. அந்த மாதிரி வேலையில் தான் வந்து எஃப்சிஐயில் கூட வந்தது. அதில் சாஸ்திரி நகர் நிறைய பேர் வேலைக்கு போனாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது, உடைக்கிறது, உடைச்சதெல்லாம் எடுத்து இப்போ பையில் கோணி பையில் போட்டு தைச்சு அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, லோட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு 6 மாதம் 1 வருஷம் அப்படியே செஞ்சவங்க தான் இன்றைக்கி சாஸ்திரி நகரில் நிறைய பேர் எஃப்சிஐயில் வேலை செஞ்சவங்க ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிட்டாங்க. அதில் ஒரு 3 பேர் செத்தும் போயிட்டாங்க. அதில் மெயினாக சொன்னோம்னா கணபதி சாஸ்திரி நகர், உங்களுக்கு தெரியும். அவர் அப்படி தான் போனார், பர்மனெண்ட் ஆகி எல்லாம் ஆகி அவர் செத்தம் போயிட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் ஆண்டவருக்குள் நிதானமாக இருந்தால் நாம் செய்கிற காரியம்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கும் நான் யோசிக்கிறேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய சுத்தம் வேணும்ல. நான் யோசித்தேன், நம்ம சபையிலேயே ஒரு 5 பேர் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வேலையை கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஈஸியான வேலை, கிட்டே போகாது. வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணலாம்,
ஒரு செருப்பினுடைய மதிப்பு 50 ரூபாய். வெளியே நீ 80 ரூபாய் விற்றாலும் 100 ரூபாய் விற்றாலும் செருப்பு சேல் ஆகுது. பல்லாவரத்தில் போனோம் 300 ரூபான்னு விற்கிறோம். ஞாபகம் இருக்கா டேனியல்? நம்ம 300 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் நான். சாண்டெக்ஸ் மாடலில் செப்பல் 300 ரூபாய். பெரியப்பட்டில் வெள்ளிக்கிழமை போய் பார்த்தா 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் செப்பல். அப்படி மதிப்பு எவ்வளோ? 50 ரூபா தான். நான் 50 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன செய்கிறேன்? 50 ரூபா மணிக்கு அவங்களுக்கு செப்பலை கொடுக்குறேன். எனக்கு 50 ரூபா போதும். அவர் சாமர்த்தியம் 60 ரூபாய் 70 80 90 100 120 150 அவருடைய திறமை. ஆனால் கெட்டு போகாத. ஒரு வாரம் எத்தனை போய் சந்தையில் போடுறாரு, அவருக்கு வருமானம் கிடைக்குது. அடுத்த வாரம் போடுறாரு. டெய்லி நான் போனோன்னாக்கா இதை மார்க்கெட்லாம் பார்க்கலாம், அங்கங்கே போட்டு வச்சு உட்காந்துக்கிறாங்க. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, இங்கே போய் வாங்கினாங்க. எல்லாமே அதே தான். இப்போ செருப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. அந்த மிஷினு அதுவே கட் பண்ணுது. ஷீட்டெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க, விலைக்கு வாங்கிக்கலாம். கட் பண்ணுறது, ஹோல்ஸ் போடுறதுக்கு தனியாக ஒரு மிஷினு, அந்த ஸ்டாக் வருது இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு. பட்டு 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 அப்படி நம்பினே இருக்குது. எவ்வளோ செருப்பு தயாரிக்கலாம், டிசைனாக. லாபம் தான். விற்கலாம் கூட மொத்தமாக விற்கலாம், நஷ்டமாயிடாது. மற்ற வியாபாரம் பண்ணும் போதெல்லாம் எல்லாமே நஷ்டம் வரும். அன்றைக்கே விற்று ஆகணும். மறுநாள் தான் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். தின்பண்டெல்லாம் இருக்கும்போது வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. என்ன பண்ணமோ ஆண்டுகிட்ட கேட்டு வியாபாரத்தை ஆரம்பிங்க. கர்த்தர் தொடர்ந்து நடத்தி வராங்க. பிரைஸ் லார்ட். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவ்வளோ நேரம் ஒன்று சேர்ந்து தெய்வத்தை ஆராதித்தோம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொன்னார், நம்ம நல்ல மரமாக என்ன பண்ணணுமா இருக்கணும். நல்ல மரமாக நல்ல கனிகளை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போது நல்ல மரமாக இருக்க, நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கொடுக்கலன்னா வேறு அருகே தான் என்ன வச்சுருக்கேன், கோடாரி வச்சுருக்கேன், வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு. வெட்டிட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் இருந்து போயிடுவோம், மரணம். அதான் மாற்றுறதுக்கு டைம் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆமாம், உலகத்தில் எவ்வளோ பேருங்க அவங்களுக்கு வழிகளே தெரியல, அதனால் எப்படியோ வாழறாங்க மனம் போன போக்கில். ஆனால் ஏசப்பா என்ன நான் சொன்னது போல ஒவ்வொரு வழியும் ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சு அதை சொல்கிறதுக்கு ஆள் போட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்க, அதை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய வழிகள் வாய்க்கும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம நல்லா இருப்போம். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நம்ம இறந்து போனாலும் கடவுளிடத்தில் போய் சேருவோம். கடவுளினுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நமக்கும் ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். நம்ம உலகத்தில் எல்லாரும் போய் விழுகிற அந்த நரக அக்கினியில் நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம், விழ மாட்டோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நான் சொன்னது போல வெறும் நான் ஏற்றுக்கொண்டேன்றதில்லை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரத்தை போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஏதோ வந்தோம் உட்காந்தோம் எழுந்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆழமாக என்ன பண்ணணும், நான் வாழணும், நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக கேட்டுக்கணும் அப்படி சொல்லி ஆழமாக அதுக்கு டைம் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம உட்காந்து செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நம்ம அசையாதபடிக்கு வெறும் வெள்ளம் வரலாம், வெறும் காற்று வரலாம், அந்த வீட்டின் மேல் அந்த வெள்ளம் மோதலாம், ஆனால் கூட ஆழமாக தோண்டி அஸ்திவாரம் போட்டதுனால அந்த வீடு என்ன பண்ணாது, விழுந்து போகாது. அப்போது நாம் கூட பிரச்சனை வரும்போது சர்ச்சுக்கு தாங்க போகிறோம், ஆனால் இப்படி ஆகுதுங்க அப்படி ஆகுதுங்க, எந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைங்க அப்படின்னா எங்கே போட்டிருக்கிறோம்? ஆழமாக என்ன பண்ணலை, அஸ்திவாரம் போடலை. அதனால தான் சும்மா அசையுது. நீங்கள் ஆழமாக கடவுளுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒன்றும் செய்யாது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. இல்லாதவங்க தான் பதறுவாங்க, பிதற்றுவாங்க, புலம்புவாங்க, எல்லாம் சண்டை போடுவாங்க,
என்னென்னமோ செய்வாங்க. ஆனா கடவுளோட ஒரு மனுஷன் இருந்தான்னா ஆண்டவர் அவனை அழகாய் நேர்த்தியாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை மத்தியான வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலேயே சேவாடி கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு ஐயா உடைய வார்த்தைகள் தான் எங்களை சுதப்படுத்தி பலப்படுத்தினீங்க அப்பா. எங்களை யாவையும் உடைத்து ஒப்புக் கொடுக்கும் தாழ்த்து திருநாள் வரைத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் உடைய மக்கள் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை பேசிக்கொள்ளும். இது நிமித்தம் நன்மையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள் தாழ்த்து திருநாள் வரைத்துக் கொள்ளும். வந்த யாவரும் எளிமையாய் போகாதபடி வார்த்தைகள் என்ன சொன்னதோ அதை கேட்டு உணர்ந்து அதன்படி நடப்பேன் என்று உம்மிடத்திலே அந்த உத்தரவாகட்டும். தேவன் ஒவ்வொருத்தர் லட்சியம் உண்மையின் இடத்திருக்கட்டும். தேவர்களை சந்தியும் ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகர மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தங்கள் ஒவ்வொரு திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்த ராட்சத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு வரலாம். பிரைஸ் தி லார்ட்.